திருச்சி நெல்லையப்பர் கோவிலில் 450 டன் எடையும் 70 அடி உயரமும் கொண்ட தமிழகத்திலேயே 3வது தேரோட்டமாக நடக்கிற இந்த நிலையில திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தில் திடீர்னு வடம் ஆர்ந்ததால பக்தர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறாங்க. தென் மாவட்டங்களிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்கள் ஒன்றுதான் நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில். இந்த கோவிலில் திருநெல்வேலி டவுன்ல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தளத்துல சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய திருத்தலங்கள்ல இதுவும் ஒன்னா இருந்துட்டு வருது. இந்த கோவிலில் ஒவ்வொரு வருஷமே ஆணி தேரோட்டங்கிறது ரொம்ப விமர்சையா நடந்துட்டு வரும். இந்த நிலையில தான் இந்த ஆண்டு ஆணி திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி இருந்தது. அதுக்கு பின்னாடி தினமும் காலையில மாலையில 2 வேளையுமே அம்பாள் வீதி உலா நடந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் சிகர நிகழ்ச்சியா சொல்லக்கூடிய ஆணி தேரோட்டம் இன்று காலையில தொடங்கி நடந்து வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில நெல்லையப்பர் கோவில் தேர்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டுல 3வது பெரிய தேரா இருக்குது. 450 டன் எடையுடைய 70 அடி உயரத்துல இந்த தேர் இருந்து வருது. 518 ஆண்டுகளா தேரோட்டம் நடந்துட்டு வந்த நிலையில இன்னைக்கு தேரோட வடத்தை பிடித்து இழுத்துருக்குறாங்க. தேரோட்டம் தொடங்கின 10வது நிமிஷத்துல திடீர்னு வடம் இருந்திருக்குது. இதனால பக்தர்கள் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சு காணப்படுறாங்க. திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மட்டும் இல்ல, தென் மாவட்டங்கள்லையும் தமிழ்நாட்டில் கூட ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது மக்களுடைய பெரும் அச்சத்தை தான் ஏற்படுத்தியிருக்குது. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா இது சொல்லப்பட்டிருக்குதாங்கிற மாதிரி தான் பக்தர்களுடைய பெரும் கேள்வி எழுந்திருக்குது. நெல்லையப்பர் கோவில் தேர்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டிலே 3வது பெரிய தேர். 450 டன் எடையுடைய 70 அடி உயரத்துல இந்த தேர் இருந்துட்டு வருது. எப்பவுமே தேர் திருவிழாவுக்கு முன்னாடி தேர் ஆய்வு செய்யப்பட்டு தான் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட அதை சரி செஞ்ச பின்னாடி தான் தேரோட்டம் நடத்தப்படுறதா வழக்கம். அதே மாதிரி தான் இந்த முறையும் தேரோட்டத்துக்காக வட மாதிரி உள்ளிட்ட ஆய்வு செய்யப்பட்ட பின்னாடி திடீர்னு வடம் இருந்திருக்கிறது ரொம்ப அபசகுணமான பக்தர்கள் சிலரும் நினைக்கிறாங்க. இதனால சில கோவில் நிர்வாகிகளோட வாக்குவாதமும் நடந்துகிட்டு இருக்குது. இதனால அங்க பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு இருக்குது. முன்னதா இன்றைய தேர் திருவிழா திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் அனைத்து பள்ளி கல்லூரிக்கும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்குமே நிறுவனங்களுக்கும் கூட உள்ளூர் விடுமுறையா அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. தமிழகத்திலேயே பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலும் ஒண்ணு. இங்கு வருஷம் முழுவதுமே பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும். இதுல ஆணி மாதம் நடைபெறும் பெருந்திருவிழா ரொம்பவுமே புகழ் பெற்றது. அந்த மாதிரி ஆணி பெருந்திருவிழா கடந்த 13ஆம் தேதியே கொடியேற்றத்தோட தொடங்கி இருந்தது. தினமுமே சிறப்பு பூஜை, காலையில இரவுலன்னு சுவாமி அம்பாள் வீதி உலா, பக்தர்கள் கலை நிகழ்ச்சின்னு களை கட்டிய வண்ணம் தான் இருந்தது. நேற்று காலையில கூட சுவாமி நடராஜ பெருமான் பச்சை சாத்தி வீதி உலா வந்திருந்தார். மாலை 5 மணிக்கு சுவாமி கங்கணநாதர் தங்க சக்கரத்துல வீதி உலா சென்றிருந்தார். இதுல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கங்கணநாதருக்கு காணிக்கை செலுத்தி வழிபட்ட வண்ணா இருந்தாங்க. இரவு 10 மணிக்கு சுவாமி தங்க கைலாச பர்வத வாகனத்திலையும் அம்பாள் தங்கக்களி வாகனத்திலையும் தேர்கடாற்றம் உலாவும் ரத வீதி உலாவும் சென்றிருந்தாங்க. திருவிழாவோட சிகர நிகழ்ச்சியா தேரோட்டம் இன்னைக்கு நடைபெற்று வந்த நிலையில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. தேரோட்டத்தையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு குவிக்கப்பட்டிருந்த நிலையில ஏராளமானோர் இதை காண திரண்டிருந்தாங்க. தேர் திருவிழா முன்னிட்டு ரத வீதிகள்லையும் டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தெருக்களிலுமே சின்ன வியாபாரிகள் இருந்து தற்காலிக கடைகள் அமைச்சிருந்து இதற்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. தேரோட்டத்தையொட்டி பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வகையில நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாதிரி மாவட்டங்களில் இருந்து போலீசார் பாதுகாப்புக்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. மொத்தம் மட்டுமே 1500 போலீசார் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. ஊர்காவல் படையில் நேற்று இரவு முழுக்குமே பாதுகாப்பு பணியை தொடங்கியிருந்தாங்க. நெல்லை மாநகரம் முழுவதுமே போலீசாரால குவிக்கப்பட்டிருந்த நிலையில தேரோட்டத்துக்கான பல்வேறு பக்தர்களும் பல்வேறு பகுதியிலிருந்து கூடியிருந்த நிலையில இப்படி ஒரு நிகழ்ச்சி பக்தர்களிடையே பெரும் அசம்பாவிதத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது ஏதாவது முன்னெச்சரிக்கையாக ஆண்டவன் உணர்த்தக்கூடிய செய்தியாங்கிற மாதிரி பக்தர்கள் பலவாறும் பேசிட்டு இருக்கிறாங்க. ரத வீதிகளில் கண்காணிப்பு கோபுரங்கள்ல இருந்து தொலைபேசி மூலமா தொலைநோக்கி மூலமா கண்காணிக்கிற வரைக்குமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் வாகனம் மாதிரி நாலாபுரமுமே காட்சி பதிவு செய்ய உயரக கேமராக்கள் மாதிரி வாகனமும் உடன் செல்லப்பட்டிருந்தது. தேரோட்டத்தையொட்டி நெல்லை மாவட்டம் முழுவதும் எல்லா பள்ளி கல்லூரிகளும் அனைத்து அரசு அலுவலகங்களும் நிறுவனங்களுக்கு கூட உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இப்படி ஒரு நிகழ்ச்சி பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை டவுன்ல தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமா அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயம் தான் நெல்லையப்பர் கோவில். இந்த கோவில்ல ஆணி பெருந்திருவிழா கடந்த 13ஆம் தேதியே கொடியேற்றத்தோட தொடங்கி இருந்தது. சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில்ல வருஷந்தோறுமே பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வந்தா இருக்கும். ஆணி மாசத்துல நடக்கூடிய ஆணி பெருந்திருவிழா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த திருவிழா.
இந்த நிலையில தான் இன்னைக்கு 518வது ஆணி தேரோட்டம் நடைபெற்று வருது. அதையொட்டி இன்று காலையில மட்டும் 6:30 மணியில இருந்து 7:30 மணிக்குள்ள தேர் திருவிழா தொடங்குறதா அறிவிக்கப்பட்டிருந்தது. திட்டமிட்டபடியே தேர் திருவிழா தொடங்கியிருந்த நிலையில தேர் திருவிழாவை ஆட்சியர் தொடங்கி வச்சிருந்தாரு. ஆனா தேர்ல கட்டப்பட்டிருந்த 3 ராட்சத வடம் இருந்ததால பக்தர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. இதனால தேர் இழுக்கிறதுல தாமதமும் ஏற்பட்டிருக்குது. பின்னாடி உடனடியா மாற்று வடம் கொண்டு வரப்பட்டு தேர்ல கட்டப்பட்டது. அதை தொடர்ந்து சுமார் 40 நிமிஷம் தாமதமா தேர் திருவிழா தொடங்கிய நிலையில மீண்டும் ஒரு சில வினாடிகள்ல வடம் அறுந்ததா சொல்லப்பட்டிருக்குது. பின்னாடி மீண்டும் மாற்று வடம் கட்டப்பட்டு தேர் இழுக்கப்பட்ட நிலையில சுமார் 500 மீட்டர் தொலைவில் வரும்போது 3வது முறையாகவும் தேரோட வடம் அறுந்ததா சொல்றாங்க. இதையடுத்து இரும்பு சங்கிலி கொண்டு தேரை இழுக்கிற முயற்சியில பணியாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதன்படி இரும்பு சங்கிலி கொண்டு வரப்பட்டு 2 வடத்துக்கு நடுவுல கட்டப்பட்டது. அதே மாதிரி இதுவரைக்கும் நடைபெற்ற 517 தேர் திருவிழால ஒரு முறை கூட இந்த மாதிரி நடந்ததில்லைன்னு பக்தர்கள் சொல்றாங்க. மேலும் இது வரைக்கும் ஒரு முறை கூட தேரை இழுக்க இரும்பு சங்கிலி பயன்படுத்தினது இல்லைங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சாஸ்திர ரீதியா கயிற்றுக்கு பதிலாக இரும்பு சங்கிலி பயன்படுத்தியது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியும் இப்ப ஏற்படுத்தியிருக்குது. இருந்தாலுமே வேற வழி இல்லாம ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள்னு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தேர் இழுக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதே சமயம் கொஞ்ச தூரம் தேர் போனதுமே 4வது முறையாகவும் வடம் இருந்து பின்னாடி சுமார் அரை மணி நேரம் தாமதத்துக்கு பின்னாடி தேர் இழுக்கப்பட்டு டவுன் வாகையடி மூலையில செல்றப்ப மீண்டும் 5வது முறையா வடம் இருந்ததா சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்து 5 முறை திருத்தேர் வடம் அறந்ததால பக்தர்கள் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியில ஆழ்ந்துதான் போயிருக்கிறாங்க. ஏற்கனவே தேர் இழுக்க தொடங்கின சில வினாடிகளே வடம் இருந்ததால பக்தர்கள் அதை அபசகுணமா கருத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பா 517 ஆண்டுகள்ல இல்லாத வகையில இந்த ஆண்டு இப்படி நடந்தது பக்தர்களுடைய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. பக்தர்கள் மத்தியிலும் கோவில் நிர்வாகம் மேலேயும் பக்தர்கள் கடும் அதிருப்திக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி தேருக்கு பின்னாடி தடி வைக்கிறதுலையும் கடும் சிரமம் ஏற்பட்டிருக்குது. இருந்தாலும் இளைஞர்களோட பட்டாளம் எந்த சிரமத்தையுமே பொருட்படுத்தாம முழு உற்சாகத்தோட தொடர்ந்து தேரை நகர்த்துறதுல ஆர்வம் காட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இதனால 5வது முறை வடம் அறந்த பின்னாடி கூட தொடர்ந்து தேர் முதல் ரத வீதியை கடந்து 2வது ரத வீதிக்கு நகர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வழக்கமா இந்த நேரத்துல 2வது ரத வீதிகளை கடந்து தேர் சென்று விடுங்கிறதான் குறிப்பிடக்கூடிய விஷயம். தற்போது வடம் அறுந்து விழுந்த காரணத்தால இந்த முறை நெல்ல தேர் திருவிழா ரொம்ப தாமதமாகவே நடந்திருக்குது. மேலுமே தேர் திருவிழா தொடங்கி 3 மணி நேரத்துக்கு மேலாகியும் சுமார் 500 மீட்டர் மட்டும்தான் தேர் நகர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தேர்வடம் நெல்லையப்பர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. நெல்லையப்பர் காந்திமதி அம்மனோட தேரோட்டம் தான் திருநெல்வேலியே வீரத்தோட அடையாளமா காட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்குமே நெல்லை மாவட்ட மக்கள் ஆணி திருவிழான்னு சொல்ல மாட்டாங்க, ஆணி தேரோட்டம்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் ரொம்பவுமே பிரபலமானது. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்கள்ல நெல்லையப்பர் திருத்தேர் தான் ரொம்ப பழமையான தேரா பார்க்கப்படுது. திருவாரூர் தேரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேருமே சென்ற நூற்றாண்டில் தான் செய்யப்பட்டிருக்குது. ஆனால் நெல்லையப்பர் தேர் 1505 ஆண்டுகளா செய்யப்பட்டு இன்று வரைக்குமே ஓடி வரக்கூடிய தேருங்கிற பெருமைக்குரியது. 500 ஆண்டு காலத்துக்கு மேலா நடைபெற்று வர இந்த தேர் திருவிழா இது வரைக்குமே வடம் அறுபட்டதில்லை. இந்த நிலையில இன்றைய தினம் நெல்லையப்பர் கோவில்ல திருத்தேர் வடம் அறந்தது பக்தர்கள் காயமடைஞ்சதும் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. தொடர்ந்து 3 ஆண்டுகளா தேர் கிளம்பின நிலையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய அசம்பாவிதங்கள்ல மாவட்டங்கள்ல ஏதாவது ஒரு இயற்கை பேரிடரோ இல்லைன்னா பெரிய அளவு விபத்து நடைபெறுமாங்கிற அச்சம் பக்தர்களிடையே நிலவிட்டு வருது. திருவிழாவோட சிகர நிகழ்ச்சியா தேரோட்டம் நடைபெறக்கூடிய இந்த நாள் ஆணி தேரோட்டம் நெல்லையோட புகழ்பெற்ற திருவிழா. நெல்லை மட்டும் இல்ல பல ஊர்களில் இருந்து மக்கள் தேர் திருவிழாவை காண குடும்பத்தோட வந்துடுவாங்க. காலையில 7 மணிக்கு மேலே திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு தொடர்ந்து 4 ரத வீதிகளையும் சிவ கோஷம் விண்ண முழங்க தேர் வலம் வரும். இதற்கிடையிலே தேர் திருவிழா முன்னிட்டு நெல்லை மாநகரம் டவுன் பகுதியில போக்குவரத்து மாற்றப்பட்டு இருந்த நிலையில இன்று இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்குது. திருநெல்வேலியில கோவில் கொண்டிருக்கக்கூடிய இந்த தலம் ரொம்பவுமே சிறப்புக்குடையது. அம்மையானவள் தன்னோட படைத்த உலகத்தை காத்தருள பொருட்டு இறைவனை வேண்டி தவம் ஏற்ற தலம் தான் இந்த தலம். உலகை உருவாக்கும்படி செய்த வரலாறு தான் உமாதேவி கைலை மலையில நீங்கி இறைவனோட 2 நாளை நெல் பெற்று வேணுவனம் அடைந்து 32 அறங்களை வளர்த்தது இந்த இடங்கள்ல தான். கம்பை நதி அருகிலே இறைவனை நினைச்சு தவம் இருந்து நெல்லை நாதனுடைய தீவிர கோல காட்சி எய்தி மனந்தருளியதோ இந்த இடம்தான். இறைவனும் சிவனும் சக்தியும் இறங்கி உயிர்களுக்கு போக வாழ்வில் அருளி தந்த அம்மை அப்பனுமா எல்லா உயிர்களுக்கும் காத்து அருளக்கூடிய அற்புத தெய்வமா இருக்கக்கூடிய இந்த நெல்லையப்பர் ஆலயம் என்றென்றைக்குமே புகழ் மங்காத ஆலயம். வேண்டும் வரங்களை எல்லாம் மனமகிழ்ந்து அளிக்கக்கூடிய அம்மையும் அப்பனுமாக இந்த கோவில்ல காட்சி தராங்க.
நெல்லை பகுதிக்கு வர்றவங்க யாருமே காந்திமதி அம்மனையும் நெல்லையப்பரையும் தரிசிக்காம போனதே இல்லை. அத்தனை வசீகரமும் வரப்பிரசாதியா விளங்கக்கூடிய இந்த அன்னை பல்வேறு மக்களுக்கும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனங்களுக்கும் குறைகளை தீர்த்து வரக்கூடிய மகா ரட்சிக்கக்கூடிய தாயானவளா விளங்கிட்டு வருகிறார். நெல்லையப்பருக்கு உச்சி காலத்துல காந்திமதி அம்மன் அன்னம் பரிமாறி உபசரிக்கிறதா தான் ஐதீகம். தினமுமே அம்மன் சன்னதியில இருந்து மேலதாளத்தோட சக்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை, பருப்பு, சாம்பார் சாதம்னு பல வகை நெய்வேத்தியங்களும் நெல்லையப்பர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படும். இவ்வாறெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த கோவில்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி பக்தர்களுடைய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தினாலும், எப்படி இருந்தாலுமே காந்திமதி அம்மையும் நெல்லையப்பரும் மக்களோட குறைகளை தீர்த்தள்ளக்கூடிய தெய்வங்களா விளங்குவாங்கிறது பக்தர்களுடைய பெரும் நம்பிக்கை.